வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். சர்குலா மற்றும் ஜாவாரா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நாட்ராஜ் மற்றும் லைஹொரோபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகோ மற்றும் நோக்ரம் எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி, ரபா, சின்டங் மற்றும் லுஷாய். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. குருநானக் வகிகுரு அப்படிங்கிற ஒரு கடவுளை வழிபடுற முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் சரத்து 201 சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெளியுறவு செயலாளர் KPS மேனன். சென்சஸ் கிளர்ச்சி 1921 இருந்து 22 வரைக்கும் ஹனுமந்து தலைமையில நடந்துச்சு. மத்திய பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லோக்ரங் உற்சவ் மற்றும் தேஜாஜி. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஜி-வான் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. இந்தியாவில் இருந்து குத்துச்சண்டையில் ஒலிம்பிக் போட்டியில் இளம் வயதில் பங்கேற்றவர் யார்? கபிலன் சாய் அசோக். 2023க்கான தேசிய லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? KS சித்ரா. எந்த மாநில அரசு சுபத்ரா திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஒடிசா. பெண்களுக்காக அவ்னி சேமிப்பு கணக்கை தொடங்கிய வங்கி எது? பந்தன் வங்கி. கார்ப்பரேட் அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? தீப்தி கௌர் முகர்ஜி. அனுராக் ஜெயின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலாளர். VL காந்தராவோ சுரங்க அமைச்சகத்தின் செயலாளர். அபூர்வ சந்திரா சுகாதார செயலாளர். சஞ்சய் ஜார்ஜு தகவல் மற்றும் ஒளிபரப்பு செயலாளர். விக்ரம் மிஸ்ரி வெளியுறவு செயலாளர். அதுல் குமார் சௌத்ரி டிராயின் செயலாளர். TV சோமநாதன் இந்திய அமைச்சரவை செயலாளர். கோவிந்த் மோகன் இந்திய உள்துறை செயலாளர். தமிழ் இலக்கிய பிரிவில் 11வது புதிய தலைமுறை தமிழன் விருது பெற்றவர் யார்? பெருமாள் முருகன். தமிழன் புதிய தலைமுறை தமிழன் விருது கிட்டத்தட்ட ஒரு 6 பிரிவுல கொடுக்குறாங்க. அதுல தமிழ் இலக்கியம், கலை, விளையாட்டு, வணிகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அண்ட் சமூக பணி, இந்த 6 பிரிவுல கொடுக்குறாங்க. இப்போ இந்த தமிழ் இலக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே 2 விதமா அவார்டு கொடுப்பாங்க. ஒண்ணு சாதனையாளர் விருது, இன்னொன்னு நம்பிக்கைக்குரிய திறமைக்கான விருது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுல சாதனையாளர் விருது பெருமாள் முருகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கைக்குரிய திறமைக்கான விருது கரண் கார்கி கொடுக்கப்பட்டிருக்கு. கலை பிரிவுல சாதனையாளர் விருது KS ரவிக்குமாருக்கும், நம்பிக்கைக்குரிய திறமைக்கான விருது அசோக் செல்வனுக்கு. விளையாட்டு பிரிவு சாதனை WV ராமனுக்கும், நம்பிக்கைக்குரிய விருது இந்துமதி கதிரேசன். வணிக பிரிவுல சாதனையாளர் விருது ஆரோக்கியசாமி வேலுமணிக்கும், நம்பிக்கைக்குரிய விருது தினேஷ் அருண். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பிரிவுல சாதனையாளர் விருது வீரமுத்துவேல் அண்ட் நம்பிக்கைக்குரிய விருது வினிஷா உமாசங்கர். சமூக பணி பிரிவுல சாதனையாளர் விருது பாலம் கல்யாண சுந்தரத்துக்கும், நம்பிக்கைக்குரிய திறமைக்கான விருது கௌசர் பேக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1 அறிமுகப்படுத்திய நாடு எது? இந்திய நாடு தான் இந்த ரூமி 1 சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, எங்க வச்சுனாலும் இந்த ராக்கெட்டை ஈஸியா வானத்துல அனுப்பிடலாம்னு சொல்லி இந்த ராக்கெட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஆரம்பிச்சது சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் ஒன் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த ரூமி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டுடைய டைரக்டர் மயில்சுவாமி அண்ணாதுரை. இவரை இந்தியாவின் சந்திர நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கெட்டுக்கு இந்தியாவின் முதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஹைபிரிட் ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். மெல்லிய பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. மின்காந்த ரயில் துப்பாக்கியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாள். உலகின் முதல் கரும்புலி சஃபாரி ஒடிசா. இந்தியாவின் முதல் ஜன் ஓஷதி முயற்சியில் இணைந்த முதல் நாடு மொரிஷியஸ். உலகின் முதல் ஓம் வடிவ கோவில் ராஜஸ்தான்.
உலகின் முதல் கார்பன் ஃபைபர் அதிவேக ரயில் செட்ரோவோ 1.0 அறிமுகப்படுத்தின நாடு சீனா. மோடியின் ஆட்சி வெற்றி செழுமைக்கான இந்தியாவின் பாதையை மறு வடிவமைத்தல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை எழுதினது தருண் சுக். சல்மான் ருஷ்டி கத்தி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. பீமேஸ்வர சல்லா இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை. ஆல்பனா கில்லாவாலா ஆர்வியல் சுவரில் ஒரு ஈ. பியூஷ் பாண்டே மனோஜ் பாஜ்பாய் உறுதியான வாழ்க்கை வரலாறு. டி.எம். வாக்கர் போபால் கைதி. ஆர். பாலசுப்ரமணியம் அதிகாரத்திற்குள் நரேந்திர மோடியின் தலைமை மரபு. பரிமல் நக்துவானி கிர் அழைப்பு. பீம் சிங் இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள். முன்னாள் ராணுவ தளபதி காலமானார். அவர் யார்? சுந்தரராஜன் பத்மநாபன். நம்ம இந்தியாவுடைய 20வது ராணுவ தளபதி இப்ப ரீசெண்டா இறந்துட்டாங்க. இவரை பேடி அப்படின்னு சொல்லுவாங்க. சமரேஷ் மஜும்தார் சாகித்ய அகாடமி வெற்றியாளர் இறந்துட்டாங்க. உஸ்தாத் அலி ஜாக்கிகாதர் ருத்ரவினை இசைக்கலைஞர். மாலினி ரஜ்விகர் இந்துஸ்தானி பாடகர். எம்.எஸ். சுவாமிநாதன் பொருளாதார சூழலின் தந்தை. ஹாகாப் ஹெய்க் அஜோப் நேமிபியாவின் ஜனாதிபதி. சுதிர் காக்கர் இந்தியாவின் உளவியலின் தந்தை. யாமினி கிருஷ்ணமூர்த்தி பாரம்பரிய நடன கலைஞர். டாக்டர் ராம் நரேன் அக்னி ஏவுகளின் தந்தை காலமானார். விசாவுக்காக காத்திருக்கிறது யாரால் எழுதப்பட்டது? இந்த புத்தகம் எழுதினது பி.ஆர். அம்பேத்கர்.